அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 32 வயதிற்குள் வாழ்க்கையில் செட்டிலாக போகும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 5 ராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் போராட்ட குணத்தால் 32 வயதிற்குள் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி அடைகிறார்கள். தடைகளை தாண்டி முன்னேறும் குணம் கொண்ட இவர்கள் சாதனைக்கு மேல் சாதனை படைப்பார்கள் என ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. எந்த பந்தை போட்டாலும் இனி சிக்ஸர் தான் அடிப்பார்கள் என்பதை போல இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான அதிசயங்களை நிகழ்த்துகிறார்கள். சிலர் அமைதியான வாழ்க்கையை நகர்த்த விரும்புகிறார்கள். சில சவால்களை சந்தித்தாலும் பின்வாங்காமல் வெற்றியை நோக்கி ஓடுகிறார்கள். குறிப்பாக 32 வயதிற்குள் தங்களது திறமையை நிரூபித்து வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயரத்தை எட்டும் திறன் சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அப்படி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் போராட்ட குணம் கொண்ட அந்த 5 ராசிகளை பற்றி தான் கூறப்போகிறோம். இதில் உங்கள் ராசியில் இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுங்கள். முதலாவதாக 32 வயதிற்குள் சுற்றுலாகக்கூடிய மேசம் ராசி நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தனித்துவமான குணம் கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள். இயற்பிலேயே இவர்கள் வேலைக்கு அதிகமாக செல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய வேண்டுமென நினைக்கிறார்கள். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் இதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். இவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அடுத்து வெற்றிக்கான படிக்கட்டு. எந்த ஒரு தடையும் வந்தாலும் அதை உடைத்து கொண்டு முன்னேறும் மன வலிமை இவர்களிடம் இருக்கும். 20 முதல் 32 வயதிற்குள் தொழில், வியாபாரம் அல்லது வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள். போட்டி அதிகமாக இருக்கும் துறைகளிலும் தங்களது திறமையால் தனி இடத்தை உருவாக்கக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்கள்தான் சிம்ம ராசி நண்பர்களை விட சற்று அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். முக்கியமாக மேச ராசி என்றாலே உழைப்பிற்கு பேர் போனவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இவர்கள் கண்டிப்பாக 32 வயதிற்குள் சிற்றலாகக்கூடிய அற்புதம் நிறைந்த ராசிக்காரங்களாக பார்க்கப்படுகிறார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மராசிக்காரர்கள் கம்பீரமான குணம் கொண்டவர்களாகவும் தங்களது கனவுகளை நிறைவேற்றுவதற்காக எந்த அளவிற்கு உழைக்க தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு இயல்பாகவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். தலைமை பண்புகள், பொறுப்புகள், நிர்வாகம், அரசியல், ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். முக்கியமாக இளமையிலேயே தங்களது திறமையை வெளிப்படுத்தி பலரின் கவனத்தை ஈர்ப்பார்கள். தோல்விகள் இவர்கள் உடைக்காது, மாறாக மேலும் வலிமையாக்கும். முக்கியமாக இவர்கள் தன்னம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர்கள், உழைப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்தால் வெற்றி ஈட்டி தந்து விடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இவர்கள் 32 வயதிற்குள் செட்டில் ஆகக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலம் அவர்களது மன உறுதி. ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை ஓயாமல் உழைப்பார்கள். இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உங்களுக்குள் பெரிய கனவுகளும் இலக்குகளையும் வைத்திருப்பார்கள். சவாலான சூழ்நிலைகளில் கூட தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பலர் கைவிடும் இடத்தில் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். அதனால் 30 வயதிற்குள் தொழில் மற்றும் வியாபாரம், பொருளாதார வளர்ச்சியில் நல்ல சாதனைகள் படைக்க அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இவர்கள் ஒரு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய உழைப்பாகும். முக்கியமாக இவர்கள் எதை நினைத்து போராடினாலும் அது உடனடியாக வெற்றிக்கான பாதையை உருவாக்கும். இவர்கள் கண்டிப்பாக 32 வயதிற்குள் செட்டிலாகி விடுவார்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். இதற்கு முக்கிய காரணம் இவர்களுடைய உழைப்பு மற்றும் மேலில் இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் மற்றும் சுத்தபத்தமாக அந்த தொழிலை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் தென்படுகிறார்கள். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகராசிக்காரர்கள் கடினமான உழைப்பின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள். சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இவர்கள் பொறுமையுடன் திட்டமிட செயல்பட்டால் முன்னேறுவார்கள். ஒரு நாளில் வெற்றி கிடைக்காது என்பதை நன்கு அறிந்திருப்பார்கள். அதனால் சிறிய முயற்சியிலிருந்து தொடங்கி படிப்படியாக உயரத்தை அடைவார்கள்.
கல்வி, அரசு வேலை, தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவு துறைகளில் சிறப்பான வளர்ச்சியை காண்பார்கள். இளமையிலேயே பொறுப்புகளை ஏமாற்ற செயல்படுவதனால் மற்றவர்களிடம் வேகமாக முன்னேறக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சனி பகவானுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு நிறைந்து இருப்பதனால் எந்த ஒரு தீய செயல்களிலும் இவர்கள் செயல்படாமல் நேர்மைக்கான பாதை தேர்ந்தெடுத்து சென்றீர்கள் என்றால் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த ராசிக்காரர்கள் சற்று அமைதியுடனும் செயல்பட வேண்டும். குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடாமல் நேர்மையான வேலையில் ஈடுபட்டீர்கள் என்றால் சனி பகவான் பரிபூர்ண அருளை உங்களுக்கு வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்கள் புதுமையான சிந்தனை மற்றும் தனித்துவமான அணுகுமுறையால் வெற்றியடையக்கூடிய நபராக இருக்கிறார்கள். யோசிக்காத வழிகளில் வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். திறன் இவர்களிடம் இருக்கும். தொழில்நுட்பம், டிஜிட்டல் துறை, ஸ்டார்ட் அப், ஆராய்ச்சி மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த பணிகளில் அதிக வெற்றியை பெறுவார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை இவர்களின் மிகப்பெரிய பலம். புதிய முயற்சிகளில் அச்சமின்றி இறங்கும் குணம் இருப்பதனால் 32 வயதிற்குள் மீளாக முக்கியமாக அந்த வயதிற்குள் குறிப்பிட்ட சாதனைகளை இவர்கள் படைத்து விடுகிறார்கள். 32 வயதிற்குள் கண்டிப்பாக இந்த நாங்கள் கூறிய 5 ராசிகளும் மேலே சென்று விடுவார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக தடைகளை வெற்றிகளான படிகளாக மாற்றும் மனநிலை கொண்டவர்கள்தான் இவர்கள். முக்கியமாக மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பம் ஆகிய 5 ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் போராட்ட குணம் கொண்ட காரணமாக இளமையிலேயே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் திறன் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். தடைகள் வந்தாலும் அவற்றை வெற்றிக்கான படிகளாக மாற்றும் மனநிலை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஆனால் ஜோதிடம் மற்றும் ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. முக்கியமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.